அனைவருக்கும் வணக்கம். இட்லி பொடி செய்வோம். ஆளி விதை வைத்து ஒரு இட்லி பொடி செய்யலாம். செய்வதை பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆளி விதை, உப்பு, கருவேப்பிலை மூன்றையும் வைத்து ஒரு பொடி செய்யலாம். இட்லிக்கும் நன்றாக இருக்கும், சாதத்திலையும் போட்டு பிசைந்து சாப்பிடவும் மிகவும் நன்றாக இருக்கும். இதுதான் ஃப்ளெக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் ஆழி விதை. இது 100 கிராம். இது மாதிரி பாக்கெட்லேயும் கிடைக்கும், லூஸ்லேயும் கிடைக்கும். வாங்கிக்கோங்க. அதற்கு தகுந்த கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளவும். எது கூட குறைச்சி போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும். எது கூட போட்டாலும் நல்லாயிருக்கும். ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க, சமமான அளவு. வறுப்பதை பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் விதையை கொட்டுவோம். இது கொஞ்சம் சிம்மிலேயே வைத்து பொறுமையாக வறுக்க வேண்டும். அது நல்லா பொரிஞ்சு வறுக்கும், அது வரைக்கும் வறுக்கணும். இது பிள்ளைகளுக்கு சத்தான உணவாக இருக்கும். நன்றாக பொரிந்து விட்டது பாருங்கள். நன்றாக பொரிந்து விட்டது பாருங்கள். கருவை விடாமல் இதோடு நிறுத்திக்கலாம். நன்றாக சிவந்து வறுத்து விட்டோம் பாருங்கள். நல்லா வாசனை வரும். வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து நிறுத்தி விடவும். அடுத்தது கருவேப்பிலையை போட்டு அது நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுக்கணும். கருவேப்பிலை நல்லா மொறுன்னு வறுத்து விட்டேன் பாருங்கள். சவுண்டு கேட்குது பாருங்கள். இது எடுத்து அந்த உடையில இது வரைக்கும் வறுக்கணும். தூளாக போகுது பாருங்கள். கருவேப்பிலையும் வறுத்தாயிடுச்சு. ரெண்டையும் மிக்சியில் போட்டு உப்பை போட்டு பொடி செய்ய வேண்டியது தான். மிக்சியில் போட்டு எல்லாம் பொடித்து எடுத்து விட்டேன். பொடி ரெடியாகி விட்டது பாருங்கள். நல்ல வாசனையாக இருக்கும். காரம் இல்லைன்னு நினைக்காதீங்க. காரம் வேணுங்கிறவங்க ஒரு மிளகா போட்டுக்கலாம். இப்போ வரமிளகா ஒன்று போட்டு நுணுக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள். செய்துவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.